தனிநபர் வருமானம்ங்கிறது 86,879. அதுவே 2024 எவ்வளவு தெரியுங்களா? 3,15,220. அந்த அளவுக்கு தனிநபரினுடைய வருமானம் வளர்ந்திருக்கு. அடுத்து ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2014 106.44 லட்சம் கோடி, 106.44 lakh crores. 2024 எவ்வளவு தெரியுங்களா? 27 trillion Indian rupees. தனிநபர் வருமானம் பெருகி இருக்கு, தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, உற்பத்தி பெருகி இருக்குன்னு சொன்னா அதற்கு நிகரான வரியை நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு கட்டி இருக்கோம். அப்படி கட்டண வரிக்கு ஏற்ப நிதியை எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க, அப்பதானே நாங்க இங்க கட்டமைப்புகளை வலுப்படுத்த முடியும், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டா, கட்டண வரிக்கு ஏற்ப நிதி கேட்கிறவங்க அற்பங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்றார். இங்கேயே இருக்கிற அண்ணாமலை சொல்றார், வடக்க வாழுது தெற்க தேயுது மயிறு, இன்னும் இதை வேற தூக்கிட்டு வருவாங்கன்னு சொல்றார். மனசாட்சியே இல்லைங்களா? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்த 10 வருஷத்துல நாம கட்டண வரிக்கு நிகரான நிதியை அவங்க ஒதுக்கி இருக்காங்கன்னு நீங்க ஒரு வெள்ளை அறிக்கையில கொண்டுட்டு வாங்க அண்ணாமலை. அடுத்து நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, உலகம் எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, இந்திங்கிற ஒரு மொழியை நம்ம கத்துக்க வேண்டாமான்னு கேக்குறீங்க. எதுக்கு கத்துக்கணும்னு நான் கேக்குறேன். இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம் மட்டுமே படிச்சு நம்ம பிள்ளைங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரியா இருக்கிற பொழுது எதுக்கு இந்தி கத்துக்கணும்? இந்தி மட்டுமே படிக்கிற பீகார், ஊபியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை இங்க வயிற்று பிழைப்புக்கு வரும் பொழுது நாம அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வேலை கொடுத்து அவர்களுடைய குடும்பம் வளருவதற்கு நாம உதவி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்தியா தாண்டனா இல்ல வட இந்தியா தாண்டனாவே சீண்டுவதற்கு யாருமே இல்லாத இந்திய நாங்க எதுக்கு இங்க படிக்கணும்?